ஊரு பையன் கண்ணெல்லாம் ஓ மேலதான் இருக்கு. நான் உன்னை கட்டிக்கிட்டதை பார்த்து கொல்ல பேருக்கும் பொறாம. அத்தனை பேரு கண்ணு அவிஞ்சு போகட்டும். அழகு. தலைவரே, ஃப்ரெஷ் ஃபிகர் எல்லாத்தையும் ஃப்ரெஷ் ஃபிகர் தான் சொல்றேன். எத்தனை பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அதுல கூட நீ ஒருத்தி பொண்டாடி ஆக்கலையா? நம்புங்க தலைவரே. அரை மணி நேரத்துல வந்துருவியா? அரை மணி நேரத்துல தானே, கண்டிப்பா வந்துடுறோம். எவ்வளவு தருவாரா? 3000 கொடுப்பாராம். அதுல பிஏக்கு 300 கொடுக்கணும், டிரைவருக்கு 100 கொடுக்கணும், பழைய புரோக்கரை கட் பண்றதுக்கு 500 கொடுக்கணும், வழியில செக் போஸ்ட்ல போலீஸ் பிடிச்சா அவனுக்கு 200 கொடுக்கணும், மங்களா வாட்ச்மேன் 100, உனக்கு வேற கொடுக்கணும். இவ்வளவு செட்டப் பண்ற எனக்கு 500 வேணாமா? இது கூட கிடைக்கலன்னா இதை ஏன் சொல்ல, நான் ஏன் செய்யணும்? யோ மைனரே, அந்த பொண்ணு முதல்ல நம்மள நம்பி தொழில் பண்ண வந்திருக்கு. ஒரு 3000 ரூபாவது கிடைக்க வேண்டாமா? ஃப்ரெஷ் நைட்டு ஃபுல்லா இருக்கும்னு ஒரு 5000 ரூபாவது கேட்டு பாரு. தலைவரே, என்னையா ரேட்டு தானேயா, பாத்துக்கலாம்யா. சரிங்க தலைவரே. சரி அனுப்பிச்சு வச்சிடறேன். இந்த பொண்ணு வந்து அதிர்ஷ்டம் சரின்னு சொல்லிட்டாரு. நாம வண்டி ரெடி பண்ணிடுறேன். போ போய் வண்டியை ரெடி பண்ணு. நிலா, இங்க வா. இங்க வா கண்ணு. இங்க பாரு, முதல்ல போற பிரச்சனை பண்ணாம சமத்தா நடந்துக்கணும். இந்த தொழில்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் போக போக உனக்கு புரியும்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆகாதவனா இருந்தா காதலியா இருந்துக்கோ, கல்யாணம் ஆனவனா இருந்தா வப்பாட்டியா நடந்துக்கணும். நான் சொல்றது புரியுதுல? பொண்டாட்டிய பிடிச்சவன் கூட சொத்த உயிர்ல தான் எழுதி வைப்பான். ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணு பிடிச்சிட்டா எல்லாத்தையும் வித்தே கொடுத்துருவான். அதுதான் நம்ம தொழிலோட மகிமை. ஏண்டி மூஞ்ச எப்ப பாரு அழுவாச்சி மூஞ்சா வச்சிருக்க? நம்ம மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் மூஞ்சு பாக்குறதுக்கு சிரிச்ச முகமா இருக்கணும். గోదావరి గోదావరి వస్తున్నానమ్మా. చెప్పండమ్మా. ఈ అమ్మాయి మంజుగా తయారు చేసి తీసుకురా. రా పోమా, పోయిட்டு వా. పద వెళ్దాం. చూసావా ఇప్పుడు ఎంత అందంగా కనిపిస్తున్నావో? రా పైకిలే చూసి. அடியாத்தி, இவ்ளோ அழக எங்கடி வச்சிருந்த? உன் பேர் என்ன சொன்ன? நிலா. நிலாவா? நைட்ல வந்துட்டு காலைல காணாம போயிடுமே, அது வேண்டாம். எங்களுக்காக லக்ஷ்மின்னு மாத்திக்கோ. அப்பதான் அடுத்தடுத்த பார்ட்டி கிட்ட பணம் அதிகமா வாங்க முடியும். பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. லட்சுமி ஆச்சே. சரி போயிட்டு வா. ஏய் நில்லு, இந்த தொழிலுக்கு இது தேவையில்லை. நம்ம தொழில் செய்யறவங்கள நித்திய கல்யாணின்பாங்க. நமக்கு ஆம்பளை மாறினாலும் நாள் ஒண்ணுதான். நித்தமும் கல்யாணம், நாளும் முதலிரவு. உன் அலங்காரம் கலையலாம், ஆனா அழகு குறைய கூடாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, எங்க போனாலும் கல்யாணம் ஆகல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லணும். ஓகே பியார், எல்லா ஆம்பளையும் எமகாதான் இருக்காங்க. அவங்கள எப்ப கேட்டாலும் எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. நீ போயா. சரிம்மா, நீ போயிட்டு வா. நீலா, வா உள்ள வா.
ஆ. ஆ. அழகா இருக்கு. சந்தன கலர். அடடடா. உன் கையால பட்டனை கழட்டு. ஐயோ, அடடடடா. தங்க சிலை மாதிரி இருக்கானே. ஆ. சொர்க்கமே தெரியுது. ஒருக்கா இந்த மாத்திரையை கொடுக்கணும், இல்லைன்னா நிலப்ப மோசமாயிருமா, ஜன்னி வந்துடும். நான் போகணும். ஃபுல் நைட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சண்முகம், இந்த மாத்திரை போட்டுக்கோ. படுத்துக்கோ. சொன்ன மாதிரியே வந்துட்டியே. உன்ன மாதிரி குடும்ப பொண்ணுட்டு இருக்கிற சுவையே தனிதான். குப்பையில முளைச்சாலும் கறியை விட காளானுக்கு தான் ருசி அதிகம். கேபிஆர் சொன்ன மாதிரியே கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கேபிஆர் கொடுத்த வீட்லயே நானும் சண்முகமும் தங்கணும். எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை திசை மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த மருந்து வாங்கிட்டு வாங்கம்மா. சண்முகம் இரு வந்துடுறேன்.